நடைமுறை காலத்தில் மனுஷாளுக்கு துர்புத்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. அது போகிறதுக்காக ஞான யஜ்யத்தை நானே ஆரம்பித்தேன் அப்படின்னு குரு ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா சொல்கிறார். இக்காலத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் மனுஷாலோட துர்புத்தியே காரணம். முதல்ல அந்த துர்புத்தி போக வேணும். சத்பாவனை, சத்விஷயங்களோட நாட்டம் வியாபிக்க செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். இதை எல்லாத்துக்குமே நிவர்த்தி நூதன யுக நிர்மாணம். இதுக்காகத்தான் விசார கிராந்தி ஞான யஜ்யம் ஆரம்பித்தா. இதுக்காக தான் பரமகுரு இது பண்டித ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியாவை அனுப்பினான் அப்படின்னு சொல்கிறா. அந்த திவ்ய சக்தி அதற்கு பூர்ணமாக சமர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி குருதேவர் சொல்கிறார். குருஜி போல் நம்ம ஜீவிக்க வேணும், காப்பி அடிக்காத. அவரோட வாழ்க்கை சரித்திரத்தை படிக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். அவர் செய்த சாதனையெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அவர் நம்மகிட்ட என்ன சொல்கிறார் அதை கவனித்து அதை செஞ்சால் போகும். இந்த ஞான யஜ்யத்தை 10 பேருக்கு சொல்லுங்கோ. மினி மேன்ஷன் புக்கு படிங்கோ, அது ரொம்ப உபயோகப்படும் உங்களுக்கு. நீ எதுக்காக பிறந்திருக்க, எதுக்கு ஒரே இடத்துல பிறந்திருக்க, ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை பிறந்திருக்க, எல்லாமே புரியும். அப்புறம் அந்த ஜெயங்கிற நாவலையும் படிங்கோ. இதெல்லாம் செஞ்சாலே சமாஜத்தில் நீ உச்ச ஸ்திதிக்கு போயிடுவ. போன பின்னாடி அகங்காரம் வரும். அகங்காரம் வந்துட்டா நீ நன்னா கீழே இறங்கிடுவ. பி கேர்ஃபுல். உச்சஸ்திதிக்கு போக போக உனக்கு ஒரு பொலைட்னஸ், ஒரு அடக்கம் வரணும். வந்து எங்கிட்ட நிறைய பேர் சாதனை செய்யறதுக்கு இடைஞ்சல் வருது அப்படின்னு சொல்கிறா. இவ்வளோ பெரிய குருவை நாம் குருவாக ஏற்றுண்டு இடைஞ்சல் வருது அப்படின்னு சொன்னால் நீ பிரயத்தனம் செய்யலை என்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நத்திங் வில் ஸ்டாப் த டிவைன் பவர். ஆத்தியாத்மிக சக்தியை எதனாலும் நிறுத்த முடியாது. நீ அட்டன் பண்ணாமலே சக்ஸஸ் ஆகணும்னு நீ நினைக்கிற. அட்டன் செஞ்சால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவ. நீ சாதனை பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய ஒரு காரணங்கள்லாம் சொல்கிற. உன்னோட இயலாமை, உன்னோட கையாளகத்தனம்தான். அப்புறம் நீ எல்லாரோடையும் பகிர்ந்து கலந்து பேசணும். விதவிதமாக மனுஷா இருப்பா. அப்பா அவள்கிட்ட எல்லாம் இருந்து அவள் எனக்கு சரிப்படலை, அவளுக்கு எனக்கும் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீயே ஒதுங்குற. அந்த மாதிரி ஒதுங்கக்கூடாது. எல்லார்ட்டையும் கலந்து அது பழகிறதும் ரொம்ப 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 முக்கியம். இப்போ நிறைய ஆத்தியாத்மிக சமஸ்தை இருக்குது. அவள்லாம் நிறைய வேலை பண்ணுறா, பிளான் ரொம்ப பண்ணுறா. நான் நிறைய வேலை செய்கிறோம் அப்படின்பா. ஆனால் பேசிக்காக வேண்டியது என்ன? மந்திர ஜபம் இருக்கிறதில்ல, சுவாத்தியாயம் இல்லை.
தே டோன்ட் ஹாவ் எனி பேக்ரவுண்ட். எல்லாம் பேசிக்காக தெரிஞ்சால் தானே நம்ம எல்லாரோடையும் கலந்து வேலை செய்ய முடியும். ஆனால் எங்கிட்ட மாஸ்டர் பிராணிக்கு போட்டு தாங்கோ, கைடன்ஸு தாங்கோ அப்படின்னா என்ன பண்ணுறது? பண்டித ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியாவை குருவாக வச்சுட்டு இதோட யார் உனக்கு பெரிய குரு வேணும்? ஆக்ட் செய்கிறதுக்கு மானசிக ஸ்திதியை எடுத்துக்கோ, அது முக்கியம். சாதன மார்க்கம் ரொம்ப அவசியம். நம்மளோட கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட விடும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சாதனை. நம்மளுடைய குருமார்கள்லாம் ரொம்ப கெட்டிக்காரா. நம்மளாம் இப்படி சேர்ந்து சாப்பிட்றது இல்லைங்கிறத தெரிஞ்சுட்டு தான் எல்லாரோட மனசுலையும் பூந்து ஹோட்டல்லாம் கட்டுப்படியாக பண்ணிட்டா. எப்படி இருந்தாலும் ஹோட்டலில் போனால் எல்லோரும் சேர்ந்து தான் சாப்பிட்றோம். ஒரே ஒரு பாயிண்ட்டு சொல்கிறா, நீ தெரிஞ்சு செய்கிறியா தெரியாமல் செய்கிறியா பலன் வரும். ஆனால் தெரிஞ்சு செஞ்சால் நீ சாதனையில் முன்னேறுவ. இப்போ இப்படி போனால் ஹோட்டல் கூட ஒரு சாதனை கூடமாக தான் ஆறுது, சாதனை பிளேஸாக ஆறுது. இப்போ நிறைய அன்னதானம் சத்திரம் அதெல்லாம் கட்டுறா. இப்போ நமக்கு நன்னா இருக்கும் ஹெல்த்து. இப்போ சாதனை செய்யறது ரொம்ப அவசியம். இப்போ எனக்கு சௌரியப்படலை அப்படின்னு நீ சொல்லாத. இதை ஒரு ரூலாக ஃபாலோ பண்ணு. இப்போ செய்யாமல் உன்னோட சரீரம் ரொம்ப க்ஷீணிச்சு பெட்ரிடனில் ஆனப்புறம் அப்போ ஐயோ அன்றைக்கி மாஸ்டர் சொன்னார் நம்ம செய்யலேன்னு வருத்தப்பட்டா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ உனக்கு செய்யணும்னு ஒரு ஆர்வம் வரணும். அப்போ ஆஃபீஸில் ஒரு மெடிக்கல் லீவ் போட்டு சொல்கிற சின்ன சின்ன சாதனையெல்லாம் செஞ்சிடும். சூழ்நிலை உனக்கு அனுகூலமாக இருக்கும்போது சாதனை செய்கிறது ரொம்ப நல்லது. சாதனை செய்கிறதுக்கும் விதி விதானம் தெரிஞ்சுக்க போகிறவளுக்கும் ஒரு வித நல்ல யோசனை, ஒரு ஐடியா, ஒரு சொல்வோம்ல, நான் ஒரு யோஜனை சொல்கிறேன் அப்படின்னு. சாதனை செய்ய நேரம் ஒரே இடத்துல சமைச்சு எல்லாரும் கலந்து சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். மேரேஜில் ஃபண்டமெண்டலாக இதை கூட கடைப்பிடிக்கிறதில்ல. பூர்வ காலத்தில் ஒரு அப்பளம் ஆயிட்டு கலந்து எல்லா வீட்டிலேருந்து கலந்து சமையல் பண்ணி கலந்து சாப்பாடெல்லாம் பரிமாறி எல்லாம் பண்ணினான். இதனால தான் இப்போ வர மேரேஜஸ்லாம் ஒரு சாந்தம் இல்லை, ஒரு அமைதி இல்லை, ஒரு சிடுசிடுப்பு, ஒரு விடுவிடுப்பு, அதெல்லாம் தான் நிறைஞ்சிருக்கு. இன்னும் வர காலத்தில் நீ இந்த மாதிரி கூட ஒரு ஐடியா சொல்கிறத ஃபாலோ பண்ணலாம். என்ன அப்படின்னா, இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது, நான் இந்த பத்திரிக்கையோட சாப்பாட்டு கூப்பிட்றேன், அனுப்புகிறேன். நீங்கள் பர்டிகுலர் டேயில் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் போய் சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம போயின்னு இருக்கோம். கல்யாணத்துக்கு கூப்பிட போக வேண்டாம். நம்மளோட என்ன மாஸ்டர் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட ஆலோசனை, நம்மளோட தாட்ஸ் எல்லாம் ரொம்ப நீச்சமாக போயிடுத்து, தூசி படிஞ்சுடுத்து. பூர்வ காலத்தில் செஞ்ச மெத்தடு ரொம்ப சௌரியமாக ரொம்ப நன்னா செஞ்சா. சமையல்லாம் செஞ்சுட்டு சேர்ந்து சாப்பிடுவா, எல்லாரும் வருவா. அந்த சிஸ்டம் இப்போ பிரஷ்டப்பட்டுடுத்து, அதாவது அது தள்ளி வச்சுட்டா. நம்மளோட ஆலோசனை விதானம் மாறணும். ஆலோசனை விதானம் நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னா பிரயோஜனமே இல்லை. ஆனால் பிரபஞ்சம் மாறணும்னு நீ நினைக்கிற, நான் மாற மாட்டேன் அப்படின்னா நடக்காது. திருப்பி திருப்பி சொல்கிறேன்,
எல்லாரும் சேர்ந்து பிரேமையோடு சாப்பிடணும். பிரேம முக்கியம். சாதனத்தில் முன்னேற்றம் வரும். உன்னோட பாத்தியதையை குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டும் எல்லாரும் சேர்ந்து சமையல் செஞ்சு பிரேமையோடு சாப்பிடுங்கோ. ரொம்ப முக்கியம். உன்னை கல்யாணத்துக்கு கூப்பிட்டா சாப்பிட போகிற. இப்போ உன்னோட மூடத்தனம் புரியுறதா? கல்யாணத்தில் நீ பங்கு எடுத்துக்கணும். ஏதோ வந்தோம் சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கல்யாணத்துக்கு போனது நீ விட்னஸ். நீ கல்யாணத்தை பார்க்கணும். நீ அவளை ஆசீர்வாதம், மனசு நிறைய ஆசீர்வாதம் கொடுக்கணும். உன்னோட சாதனையை செஞ்சுட்டு சாப்பிடு. கலந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அனுஷ்டானமும் பரிசமாப்தி ஆகும். இப்போ டெய்லி 8 மாலை காயத்ரி ஜபம் 30 நாள் பண்ணினா 24,000 ஜபம் ஆகும். மந்த்லி ஒன்ஸு யஜ்யம் ஏற்பாடு செஞ்சு யஜ்யம் ஆனப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுங்கோ. எல்லோரும் சேர்ந்து சமையல் செஞ்சுக்கோங்க. ஆகாரம் சாப்பிட்றதுக்கு மட்டும் போகாத. கார்த்திகை மாதம் இப்போல்லாம் வனபோஜனம்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறா. காட்டில் போய் சமைச்சு சாப்பிட்றது எதுக்கு? சாதனாத்மாக ஒரு பிரக்கிரியை இருக்குது, அதை மறந்துட்டோம். சாதனை செஞ்சுட்டு சாப்பிடு. சாதனை செய்வாளோட சேர்ந்து சாப்பிடு. இது ப்ராக்டிஸ் பண்ணு. எது சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அதெல்லாம் ஒன்றும் ரூல் போடலை. அது உங்களோட இஷ்டம். குக்குடு ஃபுட்டு, ரா ஃபுட்டு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமாக ஃபுட்டு பண்ணி சமையல் பண்ணி ஆனந்தமாக சாப்பிடுங்கோ. 1 hour செய்கிற காயத்ரி ஜபம் நீ லீனமாயிடணும். அப்படியே அந்த ஜபம் பண்ண 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 அந்த ஜபமும் நீயும் ஒன்றாயிடணும். அப்பப்போ கண்ணை திறந்து பார்க்குறது, நேரம் ஆகிடுத்தான்னு பார்க்குறது, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நீ மனசு ஒன்றி எவ்வளோ தீவிரமாக ஜபம் பண்ணுற. யுவ சாதனையை தன்னோட சாதனையாக செய்கிறவாளுக்கு குருவோட அனுகிரகம் நிறைய. திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக சொல்கிறா. அப்போ தன் சாதனையாக நீ பண்ணி ஜபம் பண்ணுறவாளுக்கு குரு தன்னோட சாதனையில் கொஞ்சம் பாகம் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். உன்னோட ஜபோட தீவிரம் எப்படி இருக்குது? விகரஸ் ஜபம் செய்கிறவாளை பொறுத்து இருக்குது. பூரா குருவுடைய சாதனா பலத்தை அப்போ நீ எடுத்துக்கலாம். உன்னோட ஸ்ரத்த யூ ட்ரை டு 1 hour லீனமாகி ஜபம் பண்ணு. யுவ சாதனை தன் சாதனையாக செய்கிறவாளுக்கு தன்னோட சாதன பலத்தை கொஞ்சம் பாகம் தர்றதா குருஜி சொல்கிறார். பண்டித ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா அவர் சொல்கிறார், மனுஷா யாருடைய புண்ணிய பிரயோஜனத்துக்கு நீ எவ்வளோ சிரமம் எடுத்துட்டு ஜபம் பண்ணுற, நாங்கள் பிராணனை கூட தரோம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா சொல்கிறார். குருவுக்கு எல்லா சிஷ்யர்களும் சமந்தான். சாதனை செய்கிறவாளுக்கு விசேஷமான பரிபக்குவம் வேணும். நாம் திருட விஸ்வாசம், நம்மளுடைய பாத்திரத்தை, நம்மளுடைய அருகதையை நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கணும். அப்போ அவள் அந்தரிக்ஷம், அவளோட சக்தி இதிலேருந்து திவ்ய சக்தி பூரா நம்ம அடையலாம். அது உன்னோட ஸ்ரத்த, விஸ்வாசம், திருட சங்கல்பம் அதெல்லாம் பொறுத்து அவளுடைய சக்தியை பூரா நீ எடுத்துக்க முடியும். விஸ்வ மனுஷா எல்லாருக்கும்
ஸ்ரேயஸை வேண்டுபவளுக்கு, அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷாலோடைய ஸ்ரேயஸு பற்றி நீ ரொம்ப அக்கறை எடுத்து பண்ணுறவாளுக்கு நவநிர்மாண ஞான யஜ்யத்தில் சக்தியை நிறைய கொடுப்பா. இப்போ கண்ணை மூடி குருவோட ரூபத்தை கவனி. ஆக்ஞா சக்கரத்தில் குருவோட ரூபத்தை இது பண்ணிக்கோ. கண்ணை மூடி அங்கே குருவோட உட்கார வச்சுக்கோ. இதெல்லாம் ஆத்தியாத்மிக வித்யை தான். எல்லா சமஸ்தையும் ஆத்தியாத்மிக வித்யை பற்றி தான் சொல்லித்தருது. நாம் தியோசபிக்கல் சொசைட்டி இல்லை சீக்ரெட் டாக்டின் படிக்க போகிறோம். மேடம் பிளாவட்ஸ்கி எழுதினது. அப்புறம் அரவிந்த எழுதின சாவித்திரி புக்கு சுவாத்தியாயம் செய்வோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் எழுதின புக்கெல்லாம் படிக்க போகிறோம். இதெல்லாம் ஞான யஜ்யம். ஷீரடி சாயி, சத்யசாயி, நிஷ்டா, சபூரி அவளோட சேதனத்துவத்தையும் நாம் ரிசீவ் பண்ணிப்போம். லாகிரி மாஷாவோட கிரியாயோகம் கூட தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த ஞான யஜ்யத்தில் குருவோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக வரதா பாவி. புல்லிட் மொத்த ஆத்தியாத்மமும் உன் பாவனையில் இருக்குது. இது ஞான யஜ்யம். உனக்கு குருவோட ஆசீர்வாதம் ஒரு மழை மாதிரி பொழியிற மாதிரி ஊகம் பண்ணிக்கோ. ஜெய் குருதேவ்.